ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ரோஸ், நான் உங்கள் ஐடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லா தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்ப்நெயில் கொஞ்சம் பயங்கரமாக எடிட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஏன்ஷியன்ட் டிகிரி எடுத்து நம்ம ஃபுல் டைமண்டுங்கிற மாதிரிங்க நெதரைட் ஆர்மருக்கு மாற போகிறோம். இதுதான் இந்த கண்டென்ட்டே. ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்க தனுஜ் பிளேஸ் வானவில் ஸ்கின் வச்சுருக்காரு. நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, இதுதான் நம்மளோட சில் டச் மெண்டிங் பிக்காக்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஐயோ லாவா கைஸ், தெரியாமல் அவரை கொண்டுட்டேன் கைஸ். சாரி, அவரோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் என்னை பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கோங்க, அவர் தெரியாமல் கொண்டுட்டேன். சாரி கைஸ். ஐயோ ஹெல்த்து போதே சாக போகிறேன். தப்பிச்சிட்டேன் கைஸ். நேரம் செத்துருந்தேன்னா முடிஞ்சிருக்கும், கதையே முடிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஏன் எங்கேருந்து வருவான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் நம்மளுக்கு சேஃப்ட்டு. சரி, கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் ரீஜெனரேட் பண்ணிவிட்டு வெளியே போவோம். வெளியே போயிட்டு ஐயோ இன்வென்ட்ரியில் ஃபுல்லாக இருக்கான்னு தெரில. நம்மளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் டிகிரி கிடைக்கும்னு நான் ஒரு ரெடிட்டில் படித்தேன். யூடியூபர்ஸ்க்காக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதில் படித்தேன். மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்ஷியன்ட் டிகிரி கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்ஷியன்ட் டிகிரி எனக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு அர்த்தம். மறக்காமல் பண்ணிடுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைபரு. ஐயோ சரி கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஆகி நிறைய கண்டென்ட்டு ஜாலியாக நிறைய பேர்த்து கூட சேர்ந்து போடலாம். அதாவது ஜாலியாக போடலாம் நிறைய கைஸ். ஆகி கைஸ். ஓகே, இப்போ நம்மளோட வானவில் தோழர் வந்துட்டார். அவரோட லூட்டெல்லாம் எடுத்துட்டார். இவரோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த சைடு போவோம். இந்த சைடு பார்த்தா லாவா. சரி, இந்த சைடு போவோம். இந்த சைடு லாவா. ஐயோ எங்கே பார்த்தாலும் லாவா ப்ரோ. இங்கே இருக்குது ப்ரோ, லூட்டு எடுத்துக்கோம். இந்த லாவா க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், நமக்கு தான் டேஞ்சரஸ். இது ஓப்பன் பண்ணி விட்டுருவார் வன்மத்த கலர்னால. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த சைடு போகலாம் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எந்த சைடு போகலாம். போய் மைனிங் கலக்கலாம் வாங்க. சரி, இங்கே லாவாவா? அங்கேயும் லாவா, இங்கேயும் லாவா. நான் இங்கே தான் போகணும். சரி, ஆப்போசிட்டில் தோண்டுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 18 19 20 பிளாக். 21 22 23 24 25 26 27. ஓகே, இது வரைக்கும் போதும். நம்ம இங்கேருந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோமா? பெட் வச்சுருவோமா? ஒரு நிமிஷம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஏன்ஷியன்ட் டிகிரி கிடச்சிடணும்னு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடச்சிடணும் ஏன்ஷியன்ட் டிகிரி. ப்ளீஸ், நீங்கள் யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏன்ஷியன்ட் டிகிரி எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு ஏன்ஷியன்ட் டிகிரி கிடைக்கணும். எனக்கு இன்றைக்கி கைஸ் எனக்கு ஏன்ஷியன்ட் டிகிரி கிடைச்சே ஆகணும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனுஜ் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு கைஸ்? அவரும் பற்ற வச்சு வெடிச்சிட்ருக்காரு. அவருக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையாமா. சரி போ ப்ரோ, ட்ரை பண்ணி பாரு ப்ரோ. என்னால் முடியாது இல்லை ப்ரோ. உனக்கு யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. போ ப்ரோ. என்ன ப்ரோ வாட் ப்ரோ? என்ன ப்ரோ வாட்? ஏன்ஷியன்ட் டிகிரி கிடச்சிருச்சா கைஸ்? இவருக்கு கிடச்சிருச்சு. யாரோ இவங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஐயோ தள்ளி விட்டுற போகிறாரு. முடிச்சு அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? என் மூளை விடப்பல, என் விட்டப்பல, என் மக்கட்டா டேய் ஒன்னாலடா. போடா, அப்படி போடா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளை முடிச்சு விட்டாங்க. அப்பா ஜஸ்ட்டு கைஸ். தனுஜ் ப்ரோ என்ன ப்ரோ வேலை பார்த்துட்ருக்க? நல்ல வேலை பார்த்துட்ருக்க ப்ரோ. நம்ம இதை ஃபஸ்ட்டு போய் மைண்ட் பண்ணிடலாம். என்ன அவர் தள்ளி விட்டதான ஒரு நல்ல விஷயந்தான். போய் நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணி நம்மளோட அச்சீவ்மெண்ட் எடுத்துடலாமா? இருங்கோ மேலே போகணும். அவர் வரதுக்குள்ளே சீக்கிரம் அச்சீவ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிடுறா டே கைஸ். இதை மட்டும் சேவ் பண்ணி நம்ம எடுக்கணும், இல்லைன்னா லாவாவில் விழுந்துடும். அப்புறம்
காலி. நம்மளோட நெதரைட் இருக்காது நம்மளுக்கு, அதாவது நம்மளுக்கு நெதரைட்டே கிடைக்காது. அப்புறம் இது ஒரு ராசி இல்லாத நெதராக போயிடும். ஓகே, கரெக்டாக எடுத்துருவோம் பர்ஃபெக்டாக சேவ் பண்ணி. ஐயோ கைஸ், பிக்காக்ஸ் வச்சு உடச்சி எடுத்துடணும். 1 2 ஐயோ என்னமோ ஆயிடுச்சு கைஸ். ஒரு செகண்டில் ஸ்க்ரீன் கிளிச் ஆயிடுச்சு, அது என்னன்னு தெரில. ஓகே, மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு, தூக்கி போட்டு நெதரைட். ஓ மை காட், அச்சீவ்மெண்ட் எடுத்தாச்சு. சூப்பர், நைஸ் நைஸ். அச்சீவ்மெண்ட் எடுத்தாச்சு, நல்லாயிருக்கு. அச்சீவ்மெண்ட் நாட் என்ன அச்சீவ்மெண்ட் இதுன்னு தெரில, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து அந்த சைடு போவோம். அந்த சைடு போய் திருப்பியும் பெட்டு வைப்போம். நீங்கள் ஐயோ லாவா, ஐயோ முடிஞ்சுடா, முடிஞ்சு. அப்பாடி காய்ஸ், லாவாவாக வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎன்சிங்கம் ப்ரோ கூட வந்து மைனிங் போக போகிறோம். நம்மளோட தனுஜ் ப்ரோ வந்து அவர், அதாவது ரெயின்போ ஸ்கின் வச்சுருக்கவர் வந்துட்டு வெளியே போயிடுவார். நம்ம இதுக்கு மேலே நம்ம சிஎன்சிங்கம் ப்ரோ கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைனிங், அவர் கூட தான் மைன் பண்ணி எடுத்துருப்போம். இவர் கூட ஒரே ஒரு ஏன்ஷியன்ட் டிகிரி தான் எடுத்துருப்போம். ஓகே நைஸ். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெதரைட் ஆர்மருக்கு மாறுறோம். இந்த வீடியோவோட கோலே அதுதான். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி கேட்டுக்கிறேன், நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணாதான். ஐயோ என்னாச்சுடா கைஸ், எங்கே தோணாலும் லாவாவாக வருது. நான் என்ன பண்ணுவேன்? எங்கே தோணாலும் லாவாவாக வருது. ப்ரோ எங்கே ப்ரோ போகிறது? ஐயோ நெருப்பு. ஐயோ ப்ரோ வா ப்ரோ, நம்ம மைண்ட் பண்ணலாம் ப்ரோ. இரு ப்ரோ, நான் இங்கே தோன்றேன், நீங்கள் அங்கே தோண்டுங்க. லாவா வராமல் இருந்தால் சரி. எங்கே ப்ரோ போனேன்? ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கைஸ், நம்ம வந்து அடுத்து அவர் கூட வந்து நம்ம இன்னும் ஒரு இது எடுத்துட்டோம். இன்னொன்று எடுத்துட்டோம் கைஸ். சூப்பர் நைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். இது வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது. வெளியே போயிட்டு திருப்பி என் ஐடியில் வந்து பிசியில் லாகின் பண்ணிட்டேன். ஓகே, மொபைலில் லாகின் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். அடுத்து ஒரு ஏன்ஷியன்ட் டிகிரி வேணும். நான் இந்த வீடியோவிலவே 4 காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 மைண்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் வந்து ஆர்மருக்கு அளவுக்கு இது பண்ணுவோம். நானும் சிஎன்சிங்கம் தான் சர்வரில் இருக்கோம். அவரும் மைண்ட் பண்ணுறாரு, நானும் மைண்ட் பண்ணுறோம். ப்ரோ என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜி இது கைஸ்? இவர் மட்டும் வித்தியாசமாக ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கண்டுபிடிச்சி மைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், இப்போ திடீர்னு இங்கே முட்டிகிட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிட்டார். என்ன ப்ரோ நடக்குதுங்க? என்ன ப்ரோ கிடச்சிச்சா கைஸ்? அவர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன ப்ரோ மேலே போகிற? என்ன ப்ரோ அவ்வளோதானா ப்ரோ? கைஸ், அவர் வந்துட்டு நிறையா கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சுருக்காராமா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வா ப்ரோ நான் தரேன். கைஸ், வீடியோலே வந்திருக்கோம். திஸ் வீடியோ மீடியா வாஸ் டிலீட்டட். அது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமில் வந்து ரெக்கார்ட் இதாகிடுச்சு. இப்போ வந்துட்டு என்னென்னமோ ரொம்ப லேக் ஆகுது. ஓகே, சாம்பி ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கிறான். கைஸ், அவனை அடிக்கலாமா வேணாமா? சரி, அங்கேயே இருக்கட்டும். இவனை எதுக்கு அடிச்சுட்டு நம்ம பாவத்தை வாங்கிக்கணும். கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடரில் ஆளில் தான் இருக்கும். இது வந்து தனுஷ் ப்ரோ புதுசாக கட்டியிருக்க ட்ரேடர் ஆள். கட்டிகிட்ருக்காரு, கட்டி முடிக்கல இன்னும். அவர் வந்துட்டு நான் 1 ஸ்டாக் எமரால்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்மர் வாங்குறதுக்கு, இந்த ஸ்டிக்கை வச்சு ஆர்மர் வாங்குறதுக்கு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கை ட்ரேட் பண்ணி உருட்டை கட் பண்ணி ஸ்டிக்கர் ட்ரேட் பண்ணி எமரால்டு வாங்கி திருப்பி இன்னொருத்தங்கிட்ட போய் ஃபுல்லாக என்சான்மெண்ட்டு டைமண்ட் ஆர்மர் வாங்கி அதை போய் அப்கிரேடர் யூஸ் பண்ணி, இந்த அப்கிரேட் எப்படி கிடச்சிதுனான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு பயங்கரமான விஷயம் கைஸ். நாங்கள் வந்துட்டு ஃபோர்ட்ரஸ் தேடுறோங்கிற பேரில் நானும் தனுஜும் வந்துட்டு பெரிய கைஸ், அது ரொம்ப பெரிய பேஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். அதில் வந்து நான் சும்மா தோண்டிட்டு போனோடனே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அந்த செஸ்ட்லேயே இருந்துருச்சு. தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன். நிறைய பிக்லின்ஸ்லாம் வந்து துரத்திட்டு இருந்தாங்க. ஒரே ஓட்டமாக ஓடி வந்து பிளாக் போட்டு நாங்கள் ஒரு டனல் மாதிரி போயிருந்தோம். அப்படியே பிளாக் போட்டு ஓடி வந்துட்டேன். அதாவது வந்துட்டு அதில் வந்து எடுக்கலான்னு போனேன்.
கைஸ் அது ஒரு சின்ன ஃபால்ட்டு கைஸ். நான் வந்து வேறு பேஸ்டினில் எடுத்தேன், பெரிய பேஸ்டின் சொன்னேன்ல, அந்த பேஸ்டினில் எடுக்கல, வேறு பேஸ்டினில் எடுத்தேன் அந்த அப்கிரேடிங் டெம்ப்ளேட்டு. அது வந்துட்டு என் வீட்டு பின்னாடி ஒரு பேஸ்டின் இருக்குது, அது அங்கே எடுத்தது. ஓகே, ஸ்டிக்கர் ட்ரேட் பண்ணி எமரால்டு எடுத்து ஒரு 1 ஸ்டாக் 20 எமரால்ட்ஸ் ஆச்சு எடுத்து போகணும். அப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வாங்கினா நல்லாயிருக்கும். கம்மி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஜாம்பி விட்டு அது சிஎன் சிங்கம் ப்ரோ வந்து ஜாம்பி விட்டு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம், ஜாம்பி விட்டு கம்மி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், 1 ஸ்டாக் 21 எமரால்டு தான் கைஸ் நம்மளை கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சோகலாகி இங்கேருந்து எப்படியாச்சும் வெளியே போக பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த எபிசோடில் முடிக்கிறோம். இதுதான் டார்கெட்டு. ஃபுல்லாக பாதி முடிச்சாச்சு. ஏன்ஷியன்ட் டிபிரி மைண்ட் பண்ணி 4 நெதரைட் இங்கேட் இருக்குது கரெக்டாக. ஓகேவா, இன்னும் டூல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட் முடியும் போது டூல்ஸ் காட்டி அப்கிரேட் பண்ணுறது கட்டிடும். ப்ரோ ஏன் ப்ரோ அந்த தேவையில்ல வேலை? நான் ஒரு நாய் டைம் பண்ணேன் கைஸ். அந்த நாயை போய் அஜய் ப்ரோ அடிச்சிட்டாரு. பாவம், அவர் வந்துட்டு பாதி ஹார்ட்டில் இருக்கார். ஓகே கைஸ், யார்கிட்டையும் வாங்கிட்டு இருந்தோமே கைஸ், என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவும் டெலிட் ஆகிடுச்சு. என்னன்னே தெரில கைஸ். இந்த என் பிசி வந்து நிறைய கோளார் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது லேப்டாப் வந்து நிறைய கோளார் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நிறைய கிளிப்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுது. ஓகே, நம்ம வந்து ஒரு பூட்ஸ் மட்டும் வாங்கினா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட். ஒரு பூட்ஸ் மட்டும் வாங்கிடுறா. ஓகே கைஸ், வாங்கியாச்சு. ஓகே, ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் நம்ம வாங்கியாச்சு. மிச்சம் 2 தான் இருக்குது. ஐயோ ஓ மை காட். சரி, போட்டுட்டு போவோமா இல்லை அங்கேயே தூக்கிட்டு போட்டுருவோமா? நான் புரியலையே. ஐயோ சரி கைஸ், நம்ம வந்து பழசை போட்டுட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக நெதரைட்டுக்கு மாற்றிட்டே அந்த புதுசாக போட்டுக்கலான்னு இருக்கேன். ஓகே முடிஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓ மை காட், என்ன ப்ரோ அடிக்காத ப்ரோ நாயை? ப்ரோ கைஸ், நாயை அடிக்கிறாரு. இது பாவம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப பாவம். நாயை அடிக்கிறாரு. நான் வந்துட்டு அடிக்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறாரு. ப்ரோ சமாதியாச்சும் கட்டிட்டு போயிடு ப்ரோ, அடிக்காத ப்ரோ அப்படின்றேன், கேட்க மாட்டேறாரு கைஸ். ஓகே, கட்டிடு ப்ரோ. நல்ல மனசுனுக்கு இதுதான் ப்ரோ. எனக்கு ஓடிடலாம் ப்ரோ. வா ப்ரோ, நீங்கள் இருந்தானா அதை கொண்டுருவேன், பாவம் அது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நெதரைட்டுக்கு மாறும்போது காட்டும். ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? சிஎன் சிங்கம் ப்ரோ பேசிக் போயிட்டு அப்படியே நம்ம பேசிக் கிளம்ப தான் போகிறோம். பார்க்க தான் போகிறீங்க, கிளம்ப தான் போகிறோம். சரி போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே, போயிட்டுருக்கோம். இப்போது சிஎன் சிங்கம் ப்ரோ பேசிக் போனால் தான் போக முடியும். போயிட்டுருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டால் வந்து நிறைய வியூஸ் போகுது. நம்ம ஷார்ட்ஸ் கண்டென்ட் வந்து நிறையா போடுவோமா, இல்லை வந்துட்டு நான் ஃபுல் வீடியோ கண்டென்ட் வந்து நிறையா போடுவோமா? நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். ஷார்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் போகுது, பட் ஃபுல் வீடியோக்கு யூஸ் போக முடியுது. நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து நிறையா வியூஸ் போனால் தான் நான் இனிமேல் ஃபுல் வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கேன். ஒரு நல்ல வியூஸ் போட்டு கொண்டு வர வச்சிங்கன்னா போதும். எனக்கு வந்து ஒரு 100 வியூஸ் வந்து ஒரு 4 days 5 daysக்கு வந்துடுச்சுன்னா பரவாயில்ல. 100 வியூஸ் ஒரு 4 days, ஏன்னா நான் இருக்க ரேஞ்சுக்கு அப்படி தான் சொல்லணும். ஓகே, நம்ம இப்போ சிஎன் சிங்கம் ப்ரோ பேஸுக்கு வந்துச்சு. இப்போ வந்துட்டு எங்கேயோ வச்சுருக்கேன்னாரு, இல்லைன்னா நம்மளோட ஆர்மர் இங்கே வச்சுட்டு போயிடுவோமா? என்ன அது, இங்கே வச்சுட்டு போயிடுவோமா? அவர் வந்துட்டு இப்போ வெளியே போயிட்டார். கொஞ்சம் வெளியே போகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். நம்ம ஆர்மர் இங்கே வச்சுட்டு போவோமா, இல்லை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணுது. இப்போ நம்ம அஜேஷ் ப்ரோக்கு வந்து நெதரைட் மைண்ட் பண்ணி கொடுக்கணும். சரி, இங்கே வச்சுட்டு போவோமா, இது பண்ணுவோன்னு தெரியல. அந்த கிளிப் வந்து ஆட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பெரிய வீடியோவாக மாறிடும். அந்த தேவையில்லா வேலை நமக்கு எதுக்கு? ஃபுல் வீடியோ, பெரிய வீடியோ, 20 நிமிஷம் வீடியோ தான் வரும். இதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலெலாம் வந்துச்சுன்னா முடியாது கைஸ், கொஞ்சம் கஷ்டம். அப்லோட் பண்ணுறதுக்கு டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நெட்வொர்க் பிரச்சனை இல்லை, டைமிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஐயோ ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்?
ஓகே, ஆர்மர் எடுத்துகிட்டே போயிடுவோமா? கைஸ் ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, ஏதாச்சும் ஆர்மர் ஸ்டாண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஆர்மர் ஸ்டாண்ட் கைஸ், ஆர்மர் ஸ்டாண்ட் ஒன்றுமே காணுமே. ஆர்மர் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வச்சு ஆர்மரை வச்சுட்டு போகலாம். என்ன பண்ணுறது, ஆர்மர் ஸ்டாண்டும் இல்லையே, அங்கே இருக்குது, அது என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், ஆர்மர் ஸ்டாண்டு இல்லை, என்ன பண்ணுறது? ஆர்மர் ஸ்டாண்ட் இல்லை. ஓ மை காட் கைஸ், இவர் நிறைய ட்ரிம்மெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு, சூப்பர். ஒரு ட்ரிம்மு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் டிஸ்கவுண்ட் பண்ணி. ஆர்மர் எடுத்துகிட்டே போயிடுவோன்னு நினைக்கிறேன் கைஸ், கையோடு எடுத்துகிட்டே போயிடலாம். நமக்கு ஆர்மர் ஸ்டாண்டு கிடைக்கிற மாதிரி இல்லை. எடுத்துகிட்டு போயிடுவோமா வேணாமா? ஓகே வெயிட் பண்ணுவோம். நம்மளோட நெதரைட் கைஸ் ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஐயா ஒரே குழப்பம், பிக் குழப்பமாக இருக்குது, ரொம்ப பெரிய குழப்பமாக இருக்குது. வரேன் போகிறேன், இதே தான் அவ்வளோதான். பாருங்க, திருப்பியும் வரேன் போகிறேன். ஆர்மரை எடுத்துகிட்டே போயிடுவோம், அதுதான் நல்ல விஷயம். எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கே கைஸ்? ஓகே, நம்ம இப்போ போர்ட்டலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சரி, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிடுவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அப்படியே நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலுக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. அதனால் நம்ம இன்னும் போர்ட்டலும் போடல. நம்ம பெஸ்ட்டில் போர்ட்டல் போடுறது வேஸ்ட்டு. பக்கத்தில் ஒரு 100 பிளாக் தள்ளி வந்தாலே இருக்குது. அவர் எதுக்கு நம்ம தனி போர்ட்டல் போட்டுட்டு தேவையில்லாம் வேஸ்ட். ஓகே, அதுக்கு தான் நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் எதுக்கு இருக்குன்னா, எதாக இருந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். அதுவும் இல்லாமல் மற்றவங்க மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இங்கே ஒரு டனல் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இதை வந்து இன்னும் அந்த போர்ட்டலுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் பெருசாக போடணும். இங்கேருந்து அப்படியே அஜய் ப்ரோக்கு ஒரு டனல் போடணும், போட்டால் ஈஸி. அங்கேருந்து இங்கே வந்துடலாம், இங்கேருந்து அங்கே போயிடலாம், சேஃப்டியாகவே போயிடலாம். இடையில மாப்ஸ் தொலை இருக்காது. நைட் ஆனால் இங்கே ஒரு பெட்டை போட்டு படுத்து தூங்கிடலாம். ஓகே மிஸ்டர் ஒயிட்டி, இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஹவுஸ் புதுசாக கட்டினது தான், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்னன்னு தெரில. நம்ம வந்துட்டு மேன்ஷன் ஃபைட் போன ஸ்கிளிப்பு வந்து போயிடுச்சு லேக்னால். அங்கே வந்து ஆலை பிடிச்சோம், அந்த ஆலையை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன், 2 ஆலை. இது ப்ரீட் பண்ணி நம்ம ஒரு ஃபார்ம் கட்டணும், ஹெச்பி ஃபார்ம். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ஓகே கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி விட்றேன் அந்த பொருள்லாம் எடுத்து நான் அது அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், எல்லா பொருளும் ரெடின்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இனி ஒன்லி இது மாற்றி கரெக்டாக போட்டால் போதும், போட்டுடலாம். ஓகே, நான் வந்து அடுத்த கிளிப் இன்னொரு கிளிப் ஆட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட வீடியோ. இந்த வீடியோட கடைசி கிளிப். அதாவது நம்ம வந்து நெதரைட்டுக்கு மாற போகிறோம். ஓகேவா, நம்ம வந்து நெதரைட்டுக்கு மாறிட்டு இந்த வீடியோட கோலே அதுதான். இந்த வீடியோ தமிழ் பூமியில் வந்து நெதரைட்டுக்கு மாறுறது கன்ஃபார்ம். இந்த வீடியோட கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அதாவது நெதரைட்டுக்கு மாற போகிறோம். இந்த அப்கிரேடிங் டெம்ப்ளேட் மட்டும் கொஞ்சம் காப்பி பண்ணிட்டு வரேன். சரி, கரெக்டாக அந்த இது மட்டும் மாற்றும் போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுறேன். அது வரைக்கும் ஃபாஸ்ட் தான் கைஸ்.
ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெதரைட்டுக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். நம்ம அதை செஸ்ட் பிளேட்டு, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹெல்மெட்டு, அப்புறம் பூட்ஸு, அப்புறம் வந்துட்டு லெகின்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து கண்டிப்பாக சொன்ன மாதிரி டூல்ஸையும் நான் அப்கிரேட் பண்ணிடுவேன். போய் நெதரைட் மைன் பண்ணணும். திருப்பியும் ஒரு 12 மைன் பண்ணால் கரெக்டாக 3 ஆக்ஸு, பிகாக்ஸ் அண்டு ஸ்வாடு, இது 3த்தையும் அப்கிரேட் பண்ணிடலாம். மிச்சம் வேணும்னா அவர் பார்த்துக்கலாம் பொறுமையாக. மிச்சதெல்லாம் பொறுமையாக தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெகின்ஸ். கடைசியாக லெகின்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஃபுல் செட் ஆஃப் நெதரைட் ஆர்மர் கம்ப்ளீட். கவர் வித் வித்தின் டெப்ரிஸ், அதாவது ஏஷியன் டெப்ரிஸ். ஓகே, ஃபுல்லாக இந்த பழைய டைமண்ட், இது போன டைமண்ட் ஆர்மர்லாம் கழட்டிட்டு நெதரைட் ஆர்மருக்கு மாறுவோம். வெயிட் பண்ணுங்க. நெதரைட் ஆர்மர் நெதரைட் ஆர்மர் மாற போகிறோம். ஓகே, ஃபுல் நெதரைட் ஆர்மருக்கு மாறியாச்சு. ஓகே, ஸ்வாட் வச்சாச்சு. ஓகே சூப்பர், நெதரைட் ஆர்மருக்கு மாறியாச்சு. ஓகே, இந்த வீடியோட சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து 23 மினிட்ஸ். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், ஷேடஸ் போட்டு காட்டுறேன். ஓகே, ஃபைனலி இந்த ஷேடஸ் தான். ஷேடஸ் போட்டாச்சு, சூப்பராக இருக்கும். இருங்க, இந்த ஷேடஸில் ஆர்மர் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ஆர்மர் இஸ் பிரைட்டட், ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த ஷேடஸ் வந்து ஜாவாவுக்கு மட்டும்தான். இது வந்து லோ என் பிசிஸ்க்காக தயாரிக்கப்பட்டது. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். யார் அடிச்சது? ஓ மை காட், எங்கே யாரோ அடிக்கிறாங்க. டேய், நெதரைட் ஆர்மர் போட்டிருக்கேன்டா, எவன்டா அடிக்கிறது? பார்த்துட்டேன். ஸ்கெலிட்டன் கைஸ், நீ எல்லாம் அடிக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன்ல. ஏன்டா செத்து போடா போங்கடா. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெதரைட் ஆர்மரில் இருக்கேன்டா. ஏன்டா என்னையவே அடித்து என்னோட கையில் ஒன்று சொருகி விட்டியடா கைஸ். என் கன்னத்தில் சொருகி விட்ருக்கான் கைஸ். ஆரோவும் என் கன்னத்தில் சொருகி விட்ருக்கான். ஏன்டா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஷேடோ உழுது பாருங்கள். இந்த மாதிரி ஷேடஸ்லாம் போட்டு ப்ளே பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா என் ஷேடோ அப்படியே கீழே விழுகுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சந்திப்போம்.